காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சுந்தர் உத்திரமேரூர் தொகுதியில் 8வது முறையாக களம் இறங்கியுள்ளார். இந்நிலையில் முதல் முறையாக ஐயம்பேட்டை பகுதியிலிருந்து பரப்புரையை தொடங்கிய சுந்தர் ஐயம்பேட்டை ஊராட்சிக்குட்பட்ட வில்லிவலம் கிராமத்தில் பரப்புரை செய்ய வாகனத்தில் சென்றபோது மனித நடமாட்டமின்றி வீதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. இதனையடுத்து கிராம மக்களை அழைக்க அப்பகுதி திமுகவினர் முயன்றபோது 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் கடந்த 2 ஆண்டுகளில் 20 நாள் மட்டுமே பணி வழங்கப்பட்டுள்ள நிலையில் திமுக வெற்றி பெற்று என்ன ஆகப் போகிறது என்று கிராம மக்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது 100 நாள் வேலையை 125 நாளாக உயர்த்தப்படும் என திமுகவினர் கூறியபோது 100 நாட்களே 10 நாள்தான் பணி வழங்கப்பட்டது எனவும் 125 நாளைக்கு எத்தனை நாள் பணி வழங்குவீர்கள் என்று கேள்வி எழுப்பி அவர்களை பெண்கள் முற்றுகையிட்டனர். இதனிடையே அவ்வழியாக வந்த வேட்பாளர் சுந்தர் திமுகவினரை கிராம மக்கள் முற்றுகையிட்டிருப்பதை பார்த்ததும் அதனை கண்டு கொள்ளாமல் வேகமாக வாகனத்தில் சென்றுவிட்டார். திமுக வேட்பாளரின் முதல் நாள் பரப்புரையே பிரச்சினையில் முடிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.